மழை தொடர்பான அண்மை செய்தி. ராமநாதபுரம் அரண்மனை, கோட்டைமேடு புதிய பேருந்து நிலையம், மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. அங்கு தற்போது கனமழை பெய்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், ராமநாதபுரத்தில் வரலாறு காணாத மழை பெய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது வரை எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதியில் இன்று காலை முதல் துவங்கி தற்போது வரை கனமழை வெளுத்து வாங்குவதால் வீடுகள் மற்றும் கடைகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குறிப்பாக பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டு தற்போது மோசமான சூழ்நிலை நிலவுகிறது. குறிப்பாக நாலுபனை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களை சந்தித்து கேட்டபொழுது அவர்கள் வீட்டு பகுதியில் மழை பெய்த காரணத்தினால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து வாழ வழி இல்லாமல் தெருக்களில் நிற்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை பல்வேறு பகுதிகளில் தீவிரமடைந்ததை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் இன்று அதிகாலை முதலே ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், அக்கால்மடம், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று காலை 7 மணி அளவில் துவங்கிய மழையானது தற்போது வரை பெய்து வருவதால் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதியில் சாலைகள் எங்கும் மழைநீர் குளம் போல் தேங்கி காட்சியளிக்கிறது. மேலும் குறிப்பாக பேருந்து நிலையத்திலிருந்து ராமேஸ்வரம் கோவில் வரையிலும் தனுஷ்கோடி செல்லும் சாலை மற்றும் மார்க்கெட் பகுதி அமைந்துள்ள இடம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலை முழுவதும் தற்போது தண்ணீர் தேங்கி சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி காட்சியளிப்பதாலும் வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சாலைகளை கடந்து செல்வதற்கு அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் கனமழை காரணமாக இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த கனமழை காரணமாக மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சாலைகளில் ஆங்காங்கே இருக்கும் கடைகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மழைநீரை தற்போது அகற்றும் பணியில் ஊழியர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கனமழை காரணமாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் அப்பகுதியைச் சேர்ந்த மீனவ மக்கள் தங்க இடமில்லாமல் தவிக்கும் சூழ்நிலையில் அவர்கள் தற்போது இருக்கின்றனர். புயல் பாதுகாப்பு கட்டிடத்தில் தற்போது மீனவர்களை தங்க வைக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குறிப்பாக நாலுபனை உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. போர்க்கால அடிப்படையில் மழைநீரை தேங்கிய பகுதியிலிருந்து நீரை அப்புறப்படுத்தி நகராட்சி மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது ராமேஸ்வரத்தில் 10 மணி நேரத்திற்குள் குறிப்பாக 41 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக பாம்பனில் 125 ஆண்டுகளுக்கு பிறகு 28 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. முன்னதாக டிசம்பரில் 1955 பதிவான மழை 22 சென்டிமீட்டர் மழையாகும். தற்போது பாம்பனில் அதிகபட்சமாக 28 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தங்கச்சிமடத்தில் 32 சென்டிமீட்டரும், பாம்பனில் 28 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் கர்ணன் இணைப்புல இருக்காங்க. கர்ணன், ராமநாதபுரத்துல இதுவரைக்கும் 41 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. பல இடங்கள்ல மழை நீர் தேங்கி இருக்கிறதுனால வீடுகள்ல கூட மக்கள் தங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவரம் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு பின் பலத்த மழை பெய்துள்ளது. தொடர் மழை காரணமாக மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் ராமநாதபுரம் அருகில் உள்ள கிராமங்களான முதுநாள், பெருங்குளம் மற்றும் ராமநாதபுரத்தில் உள்ள பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனை, வடக்கு தெரு, மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட மக்கள் குடியிருக்கும் பகுதிகளிலும் மழைநீர் வெள்ளம் போல சூழ்ந்துள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளி கல்வியருக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராமநாதபுரத்தில் வாரந்தோறும் நடைபெறும் புதன்கிழமை சந்தை இன்று நடைபெற இருந்த நிலையில் தொடர் மழை காரணமாக வியாபாரிகள் தங்களது காய்கறி மற்றும் பழங்களை விற்பனை செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் 1 கோடி அளவுக்கான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம், மண்டபம், முதுகுளத்தூர், கடலாடி, கமுதி என அனைத்து பகுதிகளிலும் நேற்று முதல் தற்போது வரை கனமழை பெய்து வருகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மழை பெய்து வரும் நிலையில் ராமநாதபுரத்தில் பாம்பனில் மட்டும் கடந்த 3 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது.
மழை குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், ராமநாதபுரத்தில் இன்று காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரை 595 மில்லிமீட்டர் மழையும், இதில் மண்டபம் பகுதியில் 128 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரத்தில் 68 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதேபோல பிற்பகல் 1 மணி முதல் மாலை 4 மணி வரை 1046 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சிமடம், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் மட்டும் 1000 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வரலாறு காணாத மழை பதிவாகியுள்ள நிலையில் மாவட்ட மக்களின் முற்றிலுமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, ராமேஸ்வரத்தில் வரலாறு காணாத வகையில் 41 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கண்ணன்.